ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி ஒரு டவுட் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஈவினிங் வீடியோ அப்டேட் பண்ணுவேன்ல, அது வந்து மார்க்கெட் ஆக்டிவில் இருக்கும்போது என்ன பாயிண்ட்ஸில் போகுதோ அதை எடுத்து அப்டேட் பண்ணுவேன். நிறைய பேர் ப்ரோ மார்க்கெட் இதில் க்ளோஸ் ஆயிருக்கு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஆக்டிவ் டைமில் இருக்கும்போது என்ன பாயிண்ட்ஸில் இருக்கோ அதை அப்டேட் பண்ணுவேன். மார்னிங் வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நிஃப்டி 48 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,405 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 170 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 83,239 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 207 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 56,791 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 24 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 38,854 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா டிஎஸ் வந்து 1078 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1771 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ஆக்சுவலி ப்ரோ இந்த யுஎஸ் டேரிஃப் நியூஸ்னால மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் எடுத்து பார்த்தேன், அது வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 500% டேரிஃப் இம்போஸ் பண்ணணும்னு சொல்லி யுஎஸோட செனட்டர் கிரகாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்காரு ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறவங்களுக்கு. ஸோ இப்போ ஏன்னா உக்ரைனு கூட அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நெகோசியேஷன் பேச்சுவார்த்தையில் இருக்கிற சமயத்தில் யாரெல்லாம் வந்து ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறாங்களோ 500% டேரிஃப் இம்போஸ் பண்ணோம். ஏன்னா ஆயிலுங்கிறது டாலரில் வச்சு ட்ரேட் நடக்கிறது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜெய்சங்கர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதாட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குறதுக்கு வேண்டி ஒரு த்ரெட்டை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிலைக்காது. 500% டேரிஃப்னா லேசுப்பட்ட காரியம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு இந்தியாவும் ஏதாவது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ட்ரம்ப் வந்து போட்ட டேரிஃப் எல்லாமே ஒரு நாள் 2 நாள்லேயே அவர் பல்ட்டி அடிச்சிருக்காரு. இதெல்லாம் நீடிக்குமான்னு தெரில. பட் ஷார்ட் டைமில் இது ரியாக்ட் பண்ணால் ஆயில் ஸ்டாக்ஸில் ரியாக்ட் பண்ணும். குறிப்பாக ரிலையன்ஸ் டெஃபினட்டாக ரியாக்ட் ஆகும். நான் ரிலையன்ஸ் தான் அதிக அளவில் ரஷ்யாவிலேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி மற்ற நாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு தான் அது பெருசாக இம்பாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஒரு ஷார்ட் டைமில். ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 391 ரூபா அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பங்கு ரயில்வே பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேறு இந்தியாவில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஆர்டர் புக்கே எனக்கு தெரிஞ்சு 80,000 கோடிக்கு மேலே வரும். ஆனால் இது வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்து 600 இருக்கும்போது 400 வரட்டு பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 400 தாண்டி வந்துச்சு. ஐ திங்க் 330 ரூபாலாம் வந்துச்சு. 305 ரூபா வரைக்கும் ஒரு 52 வீக் லோ வந்துச்சு. ஆனால் அது கீழே போகணும். ஏன்னா வேல்யூஷன் ஸ்டில் வந்து ஹையாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நான் வந்து வேல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது எந்த பங்குமே டச் பண்ண மாட்டேன். பட் உங்களோட ஒப்பீனியன் மேபி வேரி ஆகலாம். என்னோட ஒப்பீனியன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பி கீழே இருக்கும்போது தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் இது ஏன் நான் சொல்கிறேன்னா அடுத்த எவிடன்ஸோட நான் சொல்கிறேன். ஸோ ஆர்விஎன்எல் இப்போதைக்கு வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதே நான் மிஸ்டேக் பண்ணது வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், இவங்க வந்து நான் எப்படி வாங்கினேன்னா ரயில்வேஸில் குறிப்பாக ரயில்வே ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் பண்ணுறதுல இவங்க சோலோ பிளேயர் இது ஐஆர்எஃப்சி. இது வந்து நான் 150 ரூபா இருக்கும்போதே தெரியாமல் கொஞ்சம் ஸ்டாக் வாங்கிட்டேன். எகைன் ஒரு 130 வரும்போது கொஞ்சம் வாங்கினேன். அது பெருசாக மூவ்மெண்ட்ஸே இல்லை. கொஞ்ச நாள் ஆட்டு ஒரு 6-7 மாதமாட்டே பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரூபா போச்சு. லாஸ்ட் ஆட்டு ஐ திங்க் எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட்ஸே இல்லை இந்த பங்கில். நான் மிஸ்டேக் பண்ணுறேன். ஏன்னா வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் வாங்கினேன். அட்லீஸ்ட் ஒரு 30 டைம்ஸ் மேலே இருக்கும்போது தான் வாங்கினேன். இப்போ பி ரேஷியோ 28 இருக்குது. அன்னிலேருந்தே முடிவு பண்ணேன், என்னடி தான் அந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நான் வாங்க மாட்டேன். மேபி என்னோட ஒப்பீனியன்லேருந்து நீங்கள் வேரி ஆகலாம். டாடா ஸ்டீல் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. 160 ரூபா மேலே இருக்குது. பி ரேஷியோ 60 டைம்ஸ் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டர்ஸ் டீமர்ஜரை சொல்லுங்கன்னு. அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சனல் வெஹிக்கிள் தனித்தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ரெக்கார்ட் டேட் எதுவுமே இன்னும் வரல. வந்தாங்கன்னா அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக உடனே அப்டேட் பண்ணுறேன். என்ன ஐடிசி டிவிடெண்ட் ப்ரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐடிசி ப்ரோ, ஐடிசி பங்கோட டிவிடெண்ட் 7.85 காசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அது எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் தான் அது வந்து ஜூலை 28, 30 விச் மீன் ஜூலை லாஸ்ட் அந்த 31ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும்னு அப்டேட் பண்ண லாஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஆக்சுவலி இந்த பங்கு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னடா நமக்கு நெத்தியில் நாமத்தை போட்டு விட்ருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ரிட்டர்ன்ஸே இல்லை. அப்படியே 60 ரூபாலேருந்து 55 ரூபா அந்த இதுக்குள்ளே தான், 55 to 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வட்டம் அடிச்சுட்டு இருந்து. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ 77 ரூபா வந்துடுச்சு இந்த பங்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸு கிட்டத்தட்ட இப்போ 25% மேலே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் 25% மேலே ப்ராஃபிட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இவங்க 25 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது
ஜூலை 11 விச் மீன்ஸ் இன்னைக்கு ஜூலை 3 இன்னும் 8 நாள் இருக்குது. ஜூலை 11 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் ஆட்டு முடிவெடுத்திருக்காங்க. 25 காசு டிவிடெண்டு ஜூலை 11 ரெக்கார்ட் டேட். இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சன் கண்ட்ரோல்ஸ் ஹிட்டாச்சி ஏர் கண்டிஷனிங் இந்தியா லிமிடெட். இது வந்து 1803 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 83 மேலே இருக்குது. இந்த கம்பெனி என்ட கிடையாது, பட் இவங்க 36 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 36 ரூபா டிவிடெண்டு. ஜூலை 9 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட். ஜூலை 24 அது பேமெண்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி சம்திங் நிறைய பேர் வச்சிருக்கலாம், அதனால அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி. ஜான்சன் வந்து 60% ஆஃப் த பிஸ்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் ஸ்டேக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஹிட்டாச்சி குளோபல் லைஃப் சொல்யூஷன் வந்து 40% ஆஃப் த ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. இது வந்து ஜான்சன் ஜான்சன் கண்ட்ரோல் ஹிட்டாச்சி ஏர் கண்டிஷனிங் இந்தியா லிமிடெட் அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பேங்க் ஆஃப் பரோடாவோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருக்குது. குளோபல் பிஸ்னஸ் 11% வளர்ச்சி அடைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11% இயர் பேசிஸில் growth. அட் த சேம் டைம் குளோபல் அட்வான்சஸ் 13% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குளோபல் டெபாசிட் 9% growth. அடுத்தது டொமஸ்டிக் அட்வான்சஸ் அது பார்த்தீங்கன்னா 9.91 lakh crore இருக்குது. 12.45% growth. டொமஸ்டிக் டெபாசிட் 12.04 lakh crore இருக்குது. அது 8.10% வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த பேங்க் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸில் அவங்களோட ப்ராஃபிட் 3.5% இன்க்ரீஸாக இருந்துச்சு. 5048 கோடி பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 3.5% இன்க்ரீஸாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்த வரைக்கும் Q1 பிஸ்னஸ் அப்டேட். பட் பிஸ்னஸ் அப்டேட் தான் எக்ஸாக்டாக ரிசல்ட்ஸில் இம்பாக்ட் ஆகும்லாம் நம்மளால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு குர்மீத் சாதா, இவர் என்ன அப்டேட் சொல்கிறாருன்னா ஃபார்மா பிஸ்னஸில் நெக்ஸ்ட்டு ஃபார்மா க்ரோத் பில்லர்ஸ்னு பார்க்கும்போது CDMOவும் ஜெனரிக்ஸும் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபார்மாவோட பிக்கெஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். கிட்டத்தட்ட 25% மேலே ரிட்டர்ன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 21 times when you are 21 times earnings you can't make 25% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் நம்ம சீப்பாக இருக்க ஸ்டாக்ஸ் தான் இப்போதே கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக நடக்கும் அப்படின்னும் நம்மளால் கணிக்க முடியாது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு, மிந்த்ரா கிரெடிட் கார்டை நாங்கள் ஜூலை 10 டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் கார்டுக்கு நீங்கள் மாறிடுங்க, லீக் பிளாட்டினம் கார்டுக்கு வந்து மைக்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ரிவார்ட்ஸு பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில் கொடுத்த அப்டேட்டு. ஸோ 1.05 lakh crore வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில் 1.05 lakh crore இந்த பர்ச்சேஸ் நடக்க போது 10 கேபிட்டல் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட். ஸோ வின்ஃபாஸ்டோட VF7 எலக்ட்ரிக் SUV இது வந்து விரைவில் லான்ச் ஆக இருக்குது. ஸோ சில டெஸ்டிங்கை பண்ணுறாங்க. 450 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பெர் சார்ஜஸுக்கு, அதாவது ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 450 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். SUV செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக் கொண்டு வராங்க. 5 seater SUV எலக்ட்ரிக்கு. ஸோ விரைவில் விச் மீன்ஸ் ஃபெஸ்டிவல்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ கொண்டு வராங்கன்னு தெரியல, இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டு வராங்களா இல்லை தீபாவளி டைம் கொண்டு வராங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து வின்ஃபாஸ்ட் VF7 இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இது BYD உள்ளே வர்றது கண்டிப்பாக டாடா மோட்டர்ஸ் மஹேந்திராக்கெலாம் காம்படிஷன் தான். ஆனால் வின்ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு தெரில, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் சொல்ல முடியும். டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு புது நியூ iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில மாடிஃபிகேஷன் பண்ணி புது ஸ்டார்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. 1.03 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஸோ 3.1 kWh பேட்டரி ரேஞ்சில் வருது. 123 கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜில் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. TCS வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேசிஸில் அவங்க சில லீடர்ஷிப் வந்து அந்த கம்பெனியில் வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆட்டு ஆர்த்தி சுப்ரமணியம் வரதாட்டு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் கிருஷ்ணகாந்த் நாராயண ராவ் அவரை வந்து அல்டிமேட்டிக்ஸ் இன்டர்னல் பிளாட்ஃபார்மை கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ரோத்தை பேஸ் பண்ணி சில லீடர்ஷிப் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா TCSல நடக்குது. NSE வந்து ஃபியூச்சர் எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஜூலை 14 லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து ஆகஸ்ட்டில் எக்ஸ்பைரி இருக்கும். அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டென்யூர் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிறது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜூலை 14 எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்டை லான்ச் பண்ண இருக்கிறாங்க NSE. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் குழுமத்துலேருந்து, ரிலையன்ஸ் குழுமம்னா அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குழுமம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர். ஏன்னா SBI வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மேலே அந்த பேங்க் இவங்க லோன் எடுத்தாங்களா SBI பேங்க்கில், அதை வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த RBIயோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் ரிலையன்ஸ் பவர்லையும் பெருசாக இம்பாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சப்பூர்ஜி பலுன்ஜி அண்ட் லிமிடெட் அவங்க வந்து $300 மில்லியன் பார்த்தீங்கன்னா
ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் டெப்ட்டுக்கு வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி $300 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேர்லைல் பார்த்தீங்கன்னா 10% ஸ்டேக்கு பிரமால் ஃபார்மாவில் வந்து செல் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க பிளாக் டீல் மூலமாட்டு. ஸோ கேர்லைல் வந்து பிரமால் ஃபார்மாவில் ஆக்சுவலி ஒரு 20% ஸ்டேக் 3523 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணாங்க. $490 மில்லியன் ஜூன் 2020. இப்போ 10% ஸ்டேக் பிளாக் டீலில் வந்து கிட்டத்தட்ட 2600 2700 கோடிக்கு டைல்யூட் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 17% அளவுக்கு 2 டேஸில் ஜம்ப் ஆயிருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வெயிட் பண்ணுறேன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டி. அட்லீஸ்ட் ஒரு 700 கீழே வரும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஐபிஓவில் கிடைக்காதவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கான வாய்ப்பு வரும், கண்டிப்பாட்டு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லூப்பினோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போச்சு. ரீசன் பார்க்கும்போது அந்த லோட்டி பிரிட்டோனால் எட்டோபோனேட் ஆப்தோமிக் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எப்படி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த அப்ரூவலுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு சிவில் ஒர்க் ஆர்டர் கிடச்சிருக்கு ஜாம் நகர்லேருந்து. ஸோ இது வந்து ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட கெமிக்கல் பிஸ்னஸில் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி ஃபார் எக்ஸாம்பிள் 35 tons per annum மாட்டு ஃபேட்டி ஆல்கஹாலையும் யூரிக் ஆசிட் 20,000 per annum மாட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 750 கோடி அவங்களோட கெமிக்கல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்டு கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸுக்கான அந்த போர்ட் மீட்டிங்கை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஜூலை 14 விச் மீன்ஸ் ஜூலை 14 அப்போ அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து டாடா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NVIDIA ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங் அமெரிக்கன் மார்க்கெட்லேயே $160.98 per ஷேர் வந்து டச் பண்ணிச்சு. இப்போ $159.62 அந்த ரேஞ்சில் ஸ்டார்டிங்கில் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டில். அதுவும் இல்லாமல் ஏப்ரல் லோலேருந்து கிட்டத்தட்ட அந்த பங்கு பார்த்தீங்கன்னா 60% மேலே ஹை போயிருக்கு. ஏப்ரல் லோலேருந்து 60% மேலே போயிருக்குது. $327 trillion மார்க்கெட் கேபிலேஷன் பார்த்தீங்கன்னா இது டச் பண்ணியிருக்குது. ஸோ ஓவர்லாட்டு சிப்போட டிமாண்ட் சிப்போட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ரேலி ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தேன். நீங்கள் நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இது நான் வந்து ஸ்டார்டிங் டைம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நைட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. S&P 500 6275 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. 47 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 0.77%. அடுத்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸு 44,838 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 353 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 0.80% பாசிட்டிவ். அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 20,578 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 184 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது, 0.91%. நாஸ்டாக் காம்போசிட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.